Assalamualaikum friends. Welcome back to my Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை உங்களுக்கு வீட்டிலே ஈஸியாக செஞ்சு கொள்ளலும். கீ ரைஸோட பிரியாணியோட ஐடியல் சைட் டிஷ் ஆகிக்கும் இது. வாங்க நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பிக் பப்பாயா எடுத்துக்கிறேன். இது நான் மெஷர் பண்ணி பார்க்கல 1 kilo and 355 grams இன்ச்சு. இப்போ இதை நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி பீல் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதை பீல் பண்ண முதையும் வாஷ் பண்ணணும், அதுக்கு புறவும் வாஷ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இதில் ஒரு ஜெய் பால் ஒண்டிக்கும். அது எப்படியுமே திண்டுபடுறதுக்கு அவ்வளோ நல்லமில்லை. ஏன்னா அது வாயில் வைக்கிற முரசையும் புண்ணாக்கும், குடலையும் புண்ணாக்கும். ஸோ அதனால் அதை நாங்கள் எப்படியுமே வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேய்த்துடும். ஸோ அதனால் கட்டாயமாக இதை 2 தடவை வாஷ் பண்ணவே வேணும். இப்போ நாங்கள் இதை பீல் பண்ணி வாஷ் பண்ணிக்கொள்வோம் திரும்ப. சேம் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் க்ளீன் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நாங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணின மாதிரி கட் பண்ணிக்கொள்ளணும். இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இன்றைக்கி பீல் பண்ணி கட் பண்ணி எடுத்துருந்தேன். மெஷர் பண்ணி பார்த்தா 1 kilo and 200 grams பப்பாயா இருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லாவே சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் ஜாமும் நல்லா திக்காக வரும். ஸோ இப்போ நாங்கள் இதை ஒரு சைடில் வச்சுக்கொண்டு நெக்ஸ்ட் நாங்கள் பைனாப்பிள் எடுத்துக்கொள்வோம். பைனாப்பிள் நான் ஒரு ஹாஃப் பைனாப்பிள் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 230 grams பைனாப்பிள் இருக்குது. எப்பயுமே பப்பாயா விட பைனாப்பிளோட குவான்டிட்டி கொஞ்சம் குறைவாக வைக்கணும், அப்போ தான் நல்லா. அதே மாதிரி பைனாப்பிளையும் நாங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணின மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஜாம் நல்லா க்ரீமியாக வரும். மிக்ஸ் ஃப்ரூட் ஜாமுக்கு எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். வாட்டர்மெலன், டொமாட்டோ, ஆப்பிள் எது வேணாலும் ஆட் பண்ணிடலும். நான் இன்றைக்கி பப்பாயாவும் பைனாப்பிளும் தான் செய்கிறேன். இதோடு சேர்த்து ப்ளம்ஸும் கேஷ்யூவும் ஆமண்ட்ஸும் சேர்த்துக்கிறேன். எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணலும். என்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் நிற்கும். நான் இன்றைக்கி இது 2 ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் செஞ்சு கொற போகிறேன். இப்போ இந்த பைனாப்பிளையும் நல்லாவே சாப் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயை நான் இன்றைக்கி மண் அடுப்பில் தான் செய்கிறேன். இந்த கடாயை மண் அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டுக்கு நான் பப்பாயா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் எடுத்த ஃப்ரூட்ஸ் 1 kilo and 400 grams இன்ச்சு. இன்றைக்கி நான் சுகர் 1 kilo and 200 grams எடுத்து இப்போ நான் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
எப்படியுமே சுகர் வந்து எப்படியுமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் நீக்கணும், கொஞ்சம் தான் குறை வைக்கணும். அப்போ தான் அந்த சுகர் நல்லா அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற புளிப்பு தன்மை விளங்காமிக்கும். ஜாமுக்கு எப்படியுமே ஃப்ரூட்ஸில் இருக்கிற புளிப்பு தன்மை விளங்கக்கூடா. ஸோ அதனால் எப்படியுமே சுகர் கொஞ்சம் நல்லா ஈக்கணும். ஈக்குவலாக போடக்கூடா. ஈக்குவலாக போட்டால் எப்படியுமே சும்மா அப்படி கல்லாகிற தன்மையும் நீக்கும். கொஞ்சம் குறைவாக ஒரு 100-200 கிராம்ஸ் குறைவாக இருந்தால் பரவாயில்லை. அதை விட நல்லாவே குறையக்கூடாது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி 1 கிலோவே இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இதுக்கு ஒரு கலர் ஒன்று ஆட் பண்ணுறதுக்காகவே நான் இன்றைக்கி பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணி பீல் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ இதை போட்டோன்னு நல்ல ஒரு பீட்ரூட் கலர் ஒன்று வரும் தானே. அதுக்கு நான் வேறு ஆர்டிஃபிஷியல் கலர் இதுக்கு ஆட் பண்ணி கொள்ளலை, பீட்ரூட்டை கலர் வரணும். இதை எப்படியுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணக்கொள்ள வுடன் ஸ்பூனில் இந்த மாதிரி சைடால் தான் மிக்ஸ் பண்ணணும், சும்மா கடைஞ்ச மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஜாம் வந்து நல்லா திக்காக வரப்போக நல்லா எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா கடைஞ்ச மாதிரி வரும். மற்ற பக்கத்தால் மிக்ஸ் பண்ணப்படா இந்த இப்படி நாங்கள் எப்படியுமே நாங்கள் கடைஞ்சுவோமே அந்த மாதிரி கடைஞ்ச பக்கத்தால் கடையிற மாதிரி மிக்ஸ் பண்ண தான் நல்லா. நான் இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் நான் இதுக்கு இப்போ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஜாமுக்கு வந்து சரியாக ஒரு எக்ஸாக்ட் டைம் ஒன்று சொல்லலை, இவ்வளோ நேரம் தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு டைம் ஒன்று சொல்லலாம். ஏண்டா ஃபஸ்ட்டுக்கு இது எல்லாமே அப்படியே சிரப்பாகிவிடும். இந்த சுகர் எல்லாம் அந்த சுகர் சிரப் அப்படியே நல்லாவே வற்றணும். நல்லாவே வற்றி நாங்கள் இப்படி கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் இது சரியான குவான்டிட்டி வரும். இப்போ நான் இதுக்கு 2-3 பிஞ்சஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாமே அப்படியே இந்த சுகர் சிரப் எல்லாம் வற்றி இந்த வாட்டர் பபிள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சி வந்தால் தான் இதோட டைம் சரின்னு அர்த்தம். அது சுட்டி இதுக்கு ஒரு எக்ஸாக்ட் டைம் சொல்லவே இல்லை. அதனால் இது 1 hour தான், 30 minutes தான், 45 minutes தான் ஒரு கணக்கு ஒரு எக்ஸாக்ட் டைம் ஒன்று சரி. இந்த மாதிரி இந்த பபிள்ஸ் வராமல் வைக்கணும். இப்போ இந்த பாருங்கள் பபிள்ஸ் வருது தானே, பபிள்ஸ் வராமல் வைக்கணும். அப்போ தான் அதோட குவான்டிட்டி சரியாக வந்துக்கின்ற அர்த்தம். இந்த இப்போயும் பபிள்ஸுக்கு பாருங்கள், இந்த வாட்டர் பபிள்ஸ் வந்துச்சுன்னா அதில் இன்னும் வாட்டர் ஈக்கின்னு தர சொட்டும் வாட்டர் ஈக்கப்படா. அதுதான் ஜாம்ட பதம் வந்து. இப்போ நான் இதை வச்சு 45 minutes ஆகுது. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கூட நெருப்பு போட்டு இல்லை, சும்மா தணலில் மாதிரி தான் வைக்குது. நீங்கள் கேஸில் செய்கிறண்டா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு பதம் சரியாக வைக்குது. அப்பயும் வாட்டர் பபிள்ஸ் வந்து கொண்டு தான் வைக்குது. இதை நாங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு தான் வைக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணாட்டி எல்லாம் அப்படியே அடி பிடிச்சிடும். ஸோ பாருங்கள் ஓரளவு இப்போ சரியாக வருது. இப்போ இதுக்கு நான் ப்ளம்ஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆமண்ட்ஸும் கேஷ்யூவும் 1 teaspoon வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆமண்ட்ஸ் கேஷ்யூ எல்லாம் ஏர்லியாக ஆட் பண்ணப்படா, அப்போ அதுவும் குக் ஆகிடும். அதை கொஞ்சம் லேட்டாகவே ஆட் பண்ணாதான் அது நல்லா கடிப்படக்குள்ள நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இப்போ பதம் சரியாக வருதுங்க பாருங்கள், வாட்டர் பபிள்ஸ் எல்லாம் இப்போ குறைஞ்சிக்கு இப்போ உங்களுக்கே விளங்கும். இப்போ இது சரி டைம். இப்போ நாங்கள் இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிக்கொள்வோம். இன்னும் வச்சு அப்படியே கட்டி ஆகிடும். இப்போ சரி டைம். இப்போ நாங்கள் இதை நல்லா சர்வ் பண்ணிக்கொள்வோம். பாருங்கள், இப்போ இந்த ஜாம் வந்து நல்லா க்ரீமியாக வந்திக்குது. எந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் இந்த ஜாம் இல்லாமல் இருக்காது. இப்போ தான் நிறைய டெசர்ட் ஐட்டம்கள் வந்திக்கு, முந்தி அப்படி ஒன்று மீக்கல்ல. இந்த ஜாம் தான் எல்லா வெட்டிங் ஹவுசஸ்லையும் வச்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட்டாயமாக இந்த ஜாமை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்றதையும் நீங்கள் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிச்சம் ஆர்வமாக இருக்கிறேன். என் வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு இமோஜி உண்டாலும் எனக்கு அனுப்புங்க. அப்போ என் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு அது மிச்சமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு தாங்க. அதே மாதிரி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.